ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமமும் காதலும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் தாம்பத்திய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களே படுக்கையில் நீண்ட நேரம் செயல்பட முடியலையா? அப்போ இதை பண்ணுங்க, குதிரை வேகத்தில் செயல்படலாம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். திருமணமான புதிதில் பெரும்பாலான ஆண்கள் படுக்கையில் நீண்ட காலம் செயல்படுவார்கள். அதுவே காலங்கள் செல்ல செல்ல அவர்கள் படுக்கையில் செயல்படும் நேரம் குறைய ஆரம்பிக்கும். இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். படுக்கையில் நீண்ட காலம் நீடிக்காத ஆண்கள் அல்லது முன்கூட்டிய விந்து தள்ளுதல் பிரச்சனையை அனுபவிப்பவர்கள் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் பொதுவானவர்கள். படுக்கையில் நீண்ட நேரம் நீடிப்பதை பற்றி யாருமே அதிகமாக பேசுவதில்லை. ஆனால் நீண்ட காலமாக இந்த பிரச்சனை பல ஆண்களை தொந்தரவு செய்கிறது. இது அவர்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிகமாக பாதிக்கிறது. இதனால் பல ஆண்கள் தாழ்வு மனப்பான்மை மற்றும் குறைந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் படுக்கையில் நீண்ட காலம் நீடிக்க ஆண்கள் மீது நிறைய அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் இது எல்லோருக்குமே ஏற்படும் பொதுவான பிரச்சனை. எத்தனை நிமிட உடலுறவு போதுமானது அல்லது எத்தனை நிமிடங்கள் மிக குறைவு என்ற கணக்கு பெரும்பாலான பொதுவெளியில் கூறப்படுகிறது. அந்த வகையில் பெரும்பாலான ஆண்கள் 5 முதல் 10 நிமிடங்களுக்குள் விந்து வெளியேறுவதாக கூறினாலும் ஊடுருவுக்கு பிறகு விந்து வெளியேறும் சராசரி நேரம் 5.5 நிமிடங்கள் என்று ஒரு ரிசர்ச் கூறுகிறது. நீங்கள் எவ்வளவு நேரம் படுக்கையில் செயல்படுவீர்கள் என்பதில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் படுக்கையில் நீண்ட காலம் நீடிக்க உதவும் டிப்ஸை தான் இன்னைக்கு நாம சொல்ல போகிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான உடலுறவுக்கு ஆணுறை மிகவும் அவசியம். சிலர் ஆணுறைகளை பயன்படுத்த விரும்புவதில்லை, ஏனெனில் அவை மகிழ்ச்சியையும் உணர்திறனையும் குறைப்பதாக பல ஆண்கள் நினைக்கிறார்கள். உங்களின் விந்து தள்ளுதல் நேரத்தை நீடிக்க வைக்க காண்டம் உதவுகிறது. ஆதலால் உடல் உறவில் ஈடுபடும் போது கட்டாயம் காண்டம் அணியுங்கள். டிசன்டிடைசிங் கிரீம்கள் உள்ளவற்றை முயற்சிக்கலாம். இது நீண்ட நேரம் உங்களை படுக்கையில் செயல்பட வைக்கும். மன அழுத்தம் உங்கள் விந்து வெளியேறுவதை பாதிக்கும். ஆதலால் உடல் உறவில் ஈடுபடும் போது வேறு எந்த விஷயத்தையுமே பற்றி யோசிக்காதீர்கள். உடல் உறவில் நீங்கள் அவசரமாக இருந்தால் அல்லது சீக்கிரம் முடிக்க நினைத்தால் அந்த இன்பத்தை முழுமையாக உங்களால் பெற முடியாது. படுக்கையில் நீண்ட காலம் நீடிக்க உதவும் இந்த டிப்ஸில் பெரும்பாலானவற்றை முயற்சிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது. எனவே உங்கள் பிஸியான கால அட்டவணையிலிருந்து சிறிது நேரத்தை ஒதுக்குங்கள். இதனால் நீங்கள் அவசரமாகவும் அழுத்தமாகவும் உணர வேண்டியதில்லை. நீங்கள் நிதானமாக இருந்தால் நீண்ட நேரம் படுக்கையில் நன்றாக செயல்பட முடியும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்கள் துணையை மகிழ்விக்க புதிய வழிகளை முயற்சித்து மகிழலாம். எப்போதுமே படுக்கையிலேயே உடலுறவு கொள்வது உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தலாம். ஆதலால் படுக்கையை தவிர்த்துவிட்டு புதிய இடங்களில் முயற்சிக்க வேண்டும். இது உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கலாம். தீவிர விந்து தள்ளலையும் கொடுக்கலாம். இது உங்களை சுவாரஸ்யமாகவும் நீண்ட நேரம் உடலுறவு கொள்ளவும் தூண்ட உதவும். ஆதலால் அடிக்கடி உங்கள் இடத்தை மாற்றுங்கள். உங்கள் துணையை படுக்கை அறைக்கு அழைத்து செல்லாதீர்கள். அதற்கு பதிலாக சமையல் அறை, இருண்ட பால்கனி அல்லது மேசை போன்ற இடங்களில் விளையாட்டை தொடங்குங்கள். அதே நேரம் இடம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுருக்கமாக தூண்டுதலை நிறுத்துங்கள். பாலியல் தூண்டுதலுக்கு நீங்கள் மிகவும் உணர்திறன் உடையவர் என்று நீங்கள் நினைத்தால் அவற்றை குறைக்க உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள். மீண்டும் உணர்வின் கவனத்தை உங்கள் உடலிலிருந்து உங்கள் துணைக்கு மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். இவை உங்களை படுக்கையில் நீண்ட காலம் நீடிக்கச் செய்து உங்களை சிறந்த காதலனாக மாற்றும். வேடிக்கையான ஃபோர்ப்ளேவில் அதிக கவனம் செலுத்துங்கள். படுக்கையில் நீண்ட காலம் நீடிப்பதற்கான நுட்பங்களில் இதுவும் ஒன்றாகும். மேலும் உங்கள் மனைவி நிச்சயமாக உங்கள் செயல்பாடுகளையும் உங்களையும் நேசிப்பார். நீங்கள் இருவருமே பாலுறவு இன்பத்தை நீட்டிப்பது மட்டுமல்லாமல் தீவிரமான உச்சக்கட்டத்தையும் பெறுவீர்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.